பசி பஞ்சத்தை போக்கி அன்னமே இறைவன் என்பதை நமக்கு உணர்த்துவதே அன்னாபிஷேகம். ஐப்பசி பௌர்ணமி தினமான இன்று அனைத்து சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் நடைபெறும். சிலர் பாதி உணவை உண்டு மீதி அன்னத்தை வீணாக்குவது, அன்னத்தை நிந்திப்பது போன்றவற்றால் ஏற்படக்கூடிய அன்னதோஷத்தாலும் அன்னதுவேஷத்தாலும் பீடிக்கப்பட்டவர்கள். இவர்களுக்கு சரியான நேரத்தில் உணவு கிடைக்காது. கிடைத்தாலும் பல காரணத்தில் உண்ண இயலாது. இவர்கள் அன்னாபிஷேக நாளில் அன்னாபிஷேக கோலத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்வதினால் அன்னதோஷம் நீங்கும். மேலும் உணவின் மீது வெறுப்படைய செய்யும் நோயான அன்னதுவேஷம் நீங்கும். உணவு கிடைக்காமல் பசியால் வாடுபவர்கள் தரிசனம் செய்ய பஞ்சம் நீங்கி குறைவில்லா அன்னம் ஆண்டு முழுதும் கிட்டும். அன்னத்தை வீணாக்க கூடாது என்ற தத்துவத்தை உணர்த்தும் அன்னாபிஷேகம். சிவபெருமான் முழுமையாக அன்னம், காய்கறி, பழங்கள், இனிப்பு வகைகள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு இருப்பார். அன்னாபிஷேக கோலத்தில் சுவாமியை தரிசிக்க அன்ன தரித்திரம் நீங்கும், முக்தி கிட்டும் என்பது ஐதீகம். பிரம்மதேவனின் கர்வத்தை அடக்க சிவபெருமான் பிரம்மாவின் ஒரு தலையை குய்த்து விட்டார். இதனால் சிவபெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் தொற்றியது. அந்த கபாலமானது பிச்சை பாத்திரம் ஆக மாறியது. யார் யாசகம் இடும்போது அந்த பாத்திரம் நிரம்புகிறதோ அப்போதுதான் கபாலம் சிவபெருமானின் கையை விட்டு அகழும் என்பது விதியானது. சிவபெருமானும் காசியை நோக்கி சென்றார். அங்கு அன்னபூரணி அன்னம் இடுகிறார். அதனால் பாத்திரம் நிறைந்து கபாலமும் விலகியது. அன்னபூரணி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட தினம் இந்த ஐப்பசி பௌர்ணமி தினமாகும். அதனால் தான் இந்த நாளில் அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. திங்கள் முடி சூடியவர்க்கு மதி முழுமையாக இருக்கும் நாளில் சிறப்பு வழிபாடுகளை செய்வதுதானே சிறப்பு. இந்த ஐப்பசி பௌர்ணமி நாளில் அபிஷேகத்திற்கு தேவையான பச்சரிசியை கொடுப்பது சிறந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆகவே அன்னாபிஷேகத்தை கோவிலுக்குச் சென்று கண் குளிரக் கண்டு அதன் பலனை பெறுங்கள். ஓம் நம சிவாய.